பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலையிலே உங்களை ஆவரிக்கும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. நாளை கூட செய்திக்கு நேராக உங்களுடைய வேதாந்த பகுதி கூட ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே கூட 3ஆம் வசனத்திலே கூட நாள் எப்படியா சொல்லப்படுகிறது. அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷரோடே போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே மனுஷனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பூமியிலே எல்லாவற்றையும் உண்டாக்கினாலும் மனுஷனை உண்டாக்கும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன் சந்தோஷமானா, தம்முடைய சாயலாகவே மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தாராம். இன்னைக்கு குடும்பங்கள்ல எவ்வளவு சொத்து இருந்தாலும் கூட அது சந்தோஷத்தை கொடுக்காத குடும்பத்துக்கு. பிள்ளைகள் இருந்தாதான் அந்த குடும்பம் பரிபூர்ணம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போலதான் ஆண்டவர் கூட மனுஷனை உண்டாக்கின பிறகு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். நம்முடைய சாயலாக சொல்லி இப்படி மனுஷனை உண்டாக்கின பிறகு அவனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் செஞ்சு கொடுத்தாரு. ஒரு காலகட்டம் வரும்போது மனுஷர்கள் பெருகினார்கள். மனுஷர்கள் பெருகின போது அவங்களோட வாழ்க்கையிலே என்ன இல்லையா, ஒழுக்கம் இல்லையா. ஹல்லேலூயா. எந்த ஒரு விஷயமே பணம் கம்மியா இருக்கும் போது குடும்பங்கள் நல்லா இருக்கும். பணம் அதிகமா வர 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 அங்கே பேசுறதுக்கு டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் கூட மாறி போகும் பணம் வரும்போது. இங்கே மனுஷங்க அப்படிதான் பண்றாங்க. எனக்கு மனுஷங்கள் பெருகின போது இங்க போட்டிருக்கு வசனம் 1, மனுஷன் பூமி மேலே பெருக துவங்கி அவர்களுக்கு குமார்த்திகளை பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்ணை தெரிந்து கொண்டார்களாம். ஹல்லேலூயா. இதேதான் என்ன செஞ்சா சிம்சோன் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். நசரேயனாக ஆண்டவர் அவனுக்கு சொன்னதான ஒரு வார்த்தையின்படி அவன் வாழ்ந்தான். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது என்ன பண்ணான், தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய இச்சைக்கு, தனக்கு எது நலமாய் தோன்றுகிறதோ பார்த்தான். பக்கத்து ஊர்ல போய் என்ன பண்றான், போயிட்டு பெண்ணு தேடுறான். போயிட்டு என்னதே மரணம் தான். இக்கரைக்கு சொல்லுவாங்க இல்லையா, அக்கறை எப்பவுமே பச்சையாதான் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே கூட ஸ்தோத்திரம், தேவனை கொடுத்த நல்ல வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்து போயிடணும். இல்லாதவைகளை குறித்து யோசிச்சு நம்ம கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் கூட கவலையோட வாழ்றதை காட்டிலும் தேவனு கொடுத்த வாழ்க்கை சந்தோஷமாக என்ன பண்ணனா வாழ்ந்து போயினோம். இங்க அதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனை பூமியிலே உண்டாக்கி அவருக்கு எப்படின்னு அப்போது கர்த்தரின் ஆவி இன்னொரு மனுஷனோட போராடுவதில்லை. நானும் சொல்லி 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 பாக்குறேன், இந்த மனுஷங்க மட்டும் கேட்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் அப்படிதான். விசுவாசிகளை தேவனுக்கு முன்பாக கரை திரை அற்றவர்களாக அவர்கள் நிறுத்தத்தக்க இந்த ஊழியக்காரர் செய்யணுமா, அவங்களை தகுதிப்படுத்தணும். அதான் ஆண்டவர் நல்ல சமாரியனாக இந்த பூமியில் நமக்கு சொன்ன ஒரு கதை. ஒரு மனுஷனை கொண்டு சத்திரத்துல விட்டு, இவன் நீ பார்க்க, நான் மறுபடியும் வரும்போது இவனுக்கு நீ என்னெல்லாம் செய்தியோ நான் உனக்கு தருவேன். இது ஊழியக்காரனிடம் ஒரு விசுவாசியை கொண்டு கர்த்தர் சபையிலே ஆத்துமாக்களை சேர்க்கிறார். அப்ப இந்த ஆத்துமாக்களை என்ன செய்யணும்னா, ஊழியக்காரன் பொறுப்புள்ளவராக, கண்காணியாக அவங்களை கரெக்டாக என்ன செய்யணும்னா வழி நடத்தணும். அதான் ஊழியக்காரனுடைய வேலை. அதான் தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க திராணி உள்ளவங்களாய் உங்களை மாற்றும்படிக்கு இந்த ஊழியக்காரன் உங்களுக்கு போதிச்சு என்ன பண்ணணும், உங்களை வழி நடத்தணும். இன்னைக்கு என்ன செய்யறாங்க ஜனங்க, போதிக்கணும்னா சபைக்கு வரணும். நிறைய பேர் சபைக்கு வர்றதே கிடையாது, சபைக்கு போறதும் கிடையாது.
எப்போ டைம் இருக்குமோ அப்ப ஏஞ்சி சபைக்கு வர்றது ஒண்ணு. ரெண்டாவது, அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்து ஆவிக்குரிய அனுபவம் இருக்கா? டெய்லி ஜெபிப்பார்களா? இல்ல டெய்லி சபைக்கு வருவாங்களா? எதுவுமே இல்லை. ஆதி சபையிலே அற்புதங்கள் நடந்ததா காரணம் என்ன தெரியுமா? வந்து அன்னைக்கு அனுதினமும் அவர்கள் சபையிலே வந்து கூடினாங்களாம். அதுதான் மெயின். அனுதினமும் அந்த ஊழியக்காரன் வார்த்தையை அனுதினமும் கேட்டே இருப்பாங்களா, வந்து அற்புதங்கள் நடந்தது. இன்னைக்கு எங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வர மாட்டாங்க விசுவாசி. என்ன சொல்ற, ஊழியக்காரன் என்ன பண்றாரு? ஆலயத்துக்கு வரணும். அது தாவீது சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன போது நான் மகிழ்ச்சியா இருந்தேன். ஆண்டு அழகா சொன்னாருங்க. ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமான நாளாக எண்ணி மனமகிழ்ச்சியாக நீ எண்ணி அவரை நாளில் நீ ஆலயத்திலே வந்து அவரை தொழுது கொள்ளுவாயானால் பூமியின் உயர்ந்த ஸ்தலங்கள் மேல் உன்னை உட்கார வைப்பேன். அந்த பைபிள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ தேவனை தேடுகிறவர்களுக்கு என்ன ஆகாத? வந்து வாழ்க்கையில கூட என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க, நடக்க மாட்டேங்க, வர மாட்டேங்க, கஷ்டமா இருக்குன்னா என்ன காரணம்னா பைபிள் பொய் சொல்லல. அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப கர்த்தரை உண்மையாய் நம்ம தேடுவோமானால் கர்த்தர் உங்க தேவையெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். இதுதான் ஊழியக்காரனுக்கு சபையை நடத்தும் போது, சபை விசுவாசிகளை கண்காணிக்கும் போது, அவர்களுக்கு சொல்லும் போது நீங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும்னா எந்த விசுவாசியுமே எனக்கு அதை செவி கொடுத்து கேட்கறது கிடையாது. ஊழியக்காரன் சொல்றோம், நம்ம சபையிலே வந்து பண்ணாத ஊழியங்கள் கிடையாது. நம்ம ஆதியிலிருந்து 2003 நம்ம சபையை ஆரம்பித்தோம். அன்னைக்குலேருந்து அப்போ கஷ்டமான ஒரு காலம்தான். ஆனாலும் டிராக்ஸ் மினிஸ்ட்ரி ஆகட்டும், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி ஆகட்டும், கிராம ஊழியங்கள் ஆகட்டும், ஊழியக்காரனுக்கு உதவி செய்யறதாகட்டும், நம்ம ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். வந்து சபை தன்னுடைய மகிமை காண வேண்டும், சபை தன்னுடைய வேலையை செய்ய வேண்டும், நாம் எல்லாவற்றையும் செஞ்சு அந்த வந்து. ஆனா விசுவாசிகள் என்ன செய்யணும்னா வந்து ஒரு ஊழியக்காரன் ஒன்று சொல்லும் போது அதை கடைபிடித்து நடந்தா அது சபைக்கும் ஆசீர்வாதம், அது அவர்களுக்கும் ஆசீர்வாதம். ஒருத்தங்க சொல்றோம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க சொல்றோம், அவன் ஜெபம் பண்ணவே மாட்டான். சபைக்கு வாங்க, நேரத்தோட சபைக்கு வாங்க, நேரத்தோட சபைக்கு வாங்க சொல்றோம், சபைக்கு வர மாட்டான். இப்ப ஊழியக்காரன் சொல்லி 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 ஒரு காலகட்டம் வரும்போது அந்த ஊழியக்காரனை விட்டுருவாரு.